வணக்க நேர்களே, நான் இன்றைக்கி கேசரி செய்ய போகிறேன். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 2 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன், நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன், 50 கிராம் நெய், 50 கிராம் ரீபண்ட் ஆயில், ஏலக்காய், சுக்கு, அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் பழத்தை வறுத்துக்கிறேன். கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். தண்ணியை நல்லா ஊற்றிடுறேன். ஒரு பிஞ்சு உப்பை போடுறேன். நான் இந்த மெத்தடில் செய்கிறேன். எல்லோரும் உப்புமா மாதிரி கிண்டிட்டு அப்புறம் ஜீனியை போடுவாங்க. நான் அந்த தண்ணியிலே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றுறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் ரொம்ப உள்ளே வாங்காமல் அப்படியே நல்லா வெளியிலேயே தெரியும். ரொம்ப செலவாகாது. அப்படியே அல்வா மாதிரி வரும். நல்லா தண்ணி காஞ்ச உடனே ரவையை போடுங்க. ரவையை போட்டுட்டு இது அடுத்து ஜீனியை போட்டுருங்க. நல்லா கிண்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுறப்போ எண்ணெய் ஊற்றிருந்தோம். இப்போயும் அந்த எண்ணெயும் இப்போ கொஞ்சம் ஊற்றுங்க. பாதி வேக்காடு வெந்த உடனே இந்த பதம் தான். ரொம்ப கெட்டியாக வேணாம். இப்படி தண்ணியாக இருந்தாலே ஆறணுன்னு நல்லா ட்ரை ஆயிரும். நல்லாயிருக்கும். வறுத்து வச்ச கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. ஃப்ரூட்டி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுருங்க. நான் இன்றைக்கி கலர் சேர்க்கலை. ஒயிட் கலர் கேசரியாக செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயும் ஆயிலும் ரொம்ப செலவாகாது. அதே நேரத்தில் அப்படியே அல்வா மாதிரி வரும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.